வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். அக்டோபர் 31, 2024 விழுப்புரம். தொடர்ந்து நம்ம சமூகத்துல நாம காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பல அருவருப்பான காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பெண்கள், ஆண்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் அவங்களோட தப்பான உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறது தான் பல குற்ற செயலுக்கு காரணமா அமையுது. இப்ப நாம பார்க்க போற இந்த கேஸ்ல ஒரு பெண்மணிய கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நடந்த இந்த பயங்கரம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே விழுப்புரம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி இந்த கேஸ்ல நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த என்ஆர் பாளையம் காலனில வசிக்கிற தம்பதி தான் பாண்டியன், ராணி. இவங்களோட மூத்த பையன் பேரு கருணாமூர்த்தி, ரெண்டாவது பையன் பேரு தட்சணாமூர்த்தி. மூத்த பையனான கருணாமூர்த்தி கடலூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல BA படிச்சுட்டு இருக்காங்க. அதே காலேஜ்ல தான் பண்டுட்டி பாலூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணும் BSc B.Ed படிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிக்கிறனால பொதுவா எல்லா கேஸ போல இந்த கேஸ்லயும் ஆரம்பத்துல ஃப்ரெண்டா பழகி நாட்கள் ஆக ஆக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காதலா மாத்திருக்காங்க. இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சரியான புரிதல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட காதலை பேரண்ட்ஸ் கிட்ட தெரியப்படுத்துறாங்க. ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறனால ரெண்டு சைடுல இருந்து பெருசா எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. சோ சரியா 2024 ஜூலை 12 லவ்வர்ஸா இருந்த இந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறுறாங்க. பெரும்பாலும் லவ் பண்ற பொண்ணையோ அல்லது பையனையோ எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம வாழ்க்கை துணையா கரம் பிடிக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. 100ல ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுவும் ரொம்பவே ரேரான விஷயம் தான். இப்போ தன்னோட மனசுல உள்ள அந்த காதலியவே மனைவியாக்கின கருணாமூர்த்தி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க. சரியா 3 மாசத்துக்கு அப்புறம் 2024 அக்டோபர் 30 அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் தூங்குறதுக்காக ரூமுக்கு போயிருக்காங்க. இப்போ திடீர்னு நைட்டு 10 மணிக்கு அந்த வீட்டு ஹால்ல இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்தவங்க வெளியில ஓடி வந்து பார்க்கும்போது கருணாமூர்த்தியோட அம்மாவோட உடம்பு நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த டைம்ல அந்த வீட்டை சுத்தி மக்கள் கூட ஆரம்பிச்சதும் மருமகளான ஸ்வேதா உட்பட அங்க இருந்த சில பேர் ராணியோட உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீயை அணைக்க ட்ரை பண்றாங்க. எப்படியோ ஒரு வழியா தண்ணிய ஊத்தி அந்த நெருப்பை அணைச்சதும் 108க்கு கால் பண்ணி வேகமா புதுச்சேரியில இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. 80% தீக்காயத்தோட உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த அந்த பெண்மணி அக்டோபர் 31 பரிதாபமா இறந்து போறாங்க. சோ இந்த தீபாவளி கருணாமூர்த்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்க முடியாத ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இது மின்கசிவால ஏற்பட்ட தீ விபத்தா இல்லனா ராணி தன்னோட உடம்புல நெருப்பை பத்த வச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களா இப்படின்னு ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மர்ம மரணத்துக்கான காரணம் என்னன்னு அந்த குடும்பத்துல உள்ள யாராலையும் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை தன்னோட அம்மா தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருப்பாங்களோன்னு யோசிச்சு அந்த தம்பதியோட ரெண்டு பசங்களும் பதில் கிடைக்காம புலம்பிருக்காங்க. ஃபைனலா இறுதி சடங்கெல்லாம் முடிச்சு இறந்த உடலை தகனம் பண்ணினதுக்கு அப்புறமா எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்க போயிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறமா தன்னோட அம்மா கண்டிப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்க மாட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருக்குன்னு நினைச்ச ராணியோட ரெண்டாவது பையன் தட்சணாமூர்த்தி ஸ்ட்ரெயிட்டா கண்டமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தேக மரணம்னு சொல்லி ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் இறந்து போன ராணியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அந்த விசாரணை அப்போ சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்டுல இருந்த புது மருமகளான ஸ்வேதா கிட்ட மாமியார் மருமகளான உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது குடும்ப பிரச்சனை இருந்ததான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா, எனக்கு மேரேஜ் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. இந்த 3 மாசத்துல என்னோட மாமியார் என்ன மக மாதிரி பாத்துக்கிட்டாங்க. சோ எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்ல. சம்பவம் அப்போ நான் என்னோட ரூம்
ரூமுக்கு தூங்க போயிட்டேன். என்னோட அத்தை வீட்ல இருந்த ஹால்ல படுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நானே ரூமை விட்டு வெளியில வந்தேன்னு சொல்றாங்க. இப்போ உள்ள காலத்துல மருமக மாமியார கொல்றது, மாமியார் மருமகளை கொல்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொல்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொல்றது, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறனால போலீஸோட சந்தேக பார்வை ஸ்வேதா பக்கம் திரும்பி இருக்கு. சோ தொடர்ந்து பல நாட்களா 22 வயசான அந்த பொண்ணு கிட்ட அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன்வைக்கும் போது எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம புலம்பி மாத்தி மாத்தி பேசியிருக்காங்க. இறுதியா போலீஸோட காட்டமான விசாரணை அப்போ தன்னோட மாமியார தான் தான் கொலை பண்ணுனேன்னு சொல்லி கொலைக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கா. அந்த காரணத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் எத்தனையோ பொண்ணுங்க இருந்தும் இவளை போய் காதலிச்சு மேரேஜ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிருக்காரு. இப்படி தன்னோட ஹஸ்பண்டையே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஸ்வேதா போலீஸ் கிட்ட சொன்ன அந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இதுதான். கருணாமூர்த்தி ஸ்வேதா தம்பதி 2 பேரும் லவ் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட இனிமையான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. செங்கல்பட்டுல இருக்கிற தனியார் நிதி நிறுவனத்துல வேலை பார்க்குற கருணாமூர்த்தி மேரேஜ் ஆன சில நாட்களுக்கு அப்புறமா திரும்பவும் செங்கல்பட்டுக்கு கிளம்புறாங்க. என்னதான் ஊருக்கு போனாலும் அவரோட மனசு ஃபுல்லா தன்னோட காதல் மனைவியான ஸ்வேதா மேலதான் இருந்திருக்கு. சோ அடிக்கடி தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி பேசுறது, லீவ் கிடைச்சா உடனே ஊருக்கு வர்றது, இப்படின்னு அவரோட வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு. கருணாமூர்த்தியோட அப்பாவும் வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க. சோ என்ஆர் பாளையத்துல இருக்கிற அந்த வீட்ல மருமகளான ஸ்வேதாவும் மாமியாரான ராணியும் தான் இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில மாமியார் ராணியும் அவங்களுக்கு கிடைக்கிற கூலி வேலைக்கு டெய்லி போயிருவாங்க. சோ பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம வீட்ல தனியா இருக்கிற ஸ்வேதாவோட மனசு வேற திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. மேரேஜ் ஆன 1 மாசம் மட்டும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருந்த ஸ்வேதா 2வது மாசத்துல இருந்து தடம் மாறி போய் தான் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிற டிரைவரான சதீஷ்குமார் கூட நட்பா பழகிருக்கா. சதீஷ்குமாரும் ஸ்வேதா வீட்டுல தனியா இருக்கிறத தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட அன்பா பேசுறது, கேரிங்கா பாத்துக்கிறது, இப்படின்னு தன்னோட காதல் வலிக்குள்ள சிக்க வச்சிருக்கான். மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி வெளியூர்லயே இருக்கிறனால தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்வேதா சதீஷ் கூட க்ளோஸா இருந்திருக்கா. சில சமயங்கள்ல சதீஷ் ஸ்வேதாவோட இன்னொரு ஹஸ்பண்டா மாறி பல இடத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறது மட்டும் இல்லாம அடிக்கடி தகாத ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கிளியரா சொல்லணும்னா ஸ்வேதாவோட மாமியார் காலையில வேலைக்கு போனா ஈவினிங் டைம்ல தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூர்லயே ஸ்டே பண்ணி வேலை பார்ப்பாங்க. சோ இது ஸ்வேதாவோட கள்ள உறவுக்கு ஒரு பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. தன்னோட மாமியார் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எதிர் வீட்டுல இருக்கிற சதீஷ தன்னோட வீட்டுக்கு வர வச்சு அவளோட காம இச்சையை தீர்த்திருக்கா. இவங்களோட கள்ள உறவு தொடர்ந்து 2 மாசமா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. சரியா தீபாவளிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்வேதா சதீஷ தன்னோட வீட்டுக்கு வர வச்சு க்ளோஸா இருந்தத தற்செயலா வீட்டுக்கு வந்த மாமியாரான ராணி பார்த்துட்டாங்க. இப்போ ராணிய பார்த்த சதீஷ் விழுந்தடிச்சு ஓடி அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். இந்த டைம்ல ராணி தன்னோட மருமகளை கடுமையா திட்டினது மட்டும் இல்லாம உன்னோட இந்த கேவலமான நடத்தைய தீபாவளிக்கு ஊருக்கு வர்ற என் பையன் கிட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறமா உன்னை என்ன பண்ணலான்னு அவனே முடிவு பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து ஸ்வேதாவோட மனசு பதற ஆரம்பிச்சிருக்கு. உடனே இந்த விஷயத்த போன் மூலமா சதீஷுக்கு தெரியப்படுத்தியிருக்கா. அதுக்கு சதீஷ் என்ன சொல்லியிருக்கான்னா, கடந்த 2 மாசமா நாம சீக்கிரட்டா வச்சிருந்த இந்த உறவு உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளால இந்த சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது. நாம ஃபியூச்சர்லயும் இந்த உறவை கண்டினியூ பண்ணணும்னா உன்னோட மாமியாரை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஆல்ரெடி பயத்துல இருந்த ஸ்வேதா தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருக்கா. சரியா அக்டோபர் 30ஆம் தேதி, அதாவது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்வேதா தன்னோட மாமியார் கிட்ட போய், அத்தை நான் பண்ணின தப்ப மன்னிச்சிடுங்க, வயசு கோளாறு காரணமா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நாளைக்கு ஊருக்கு வர்ற உங்க பையன் கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட வாழ்க்கையே உங்களோட கையில தான் இருக்குது, இப்படின்னு பல காரணத்தை சொல்லி நைஸா பேசி தன்னோட மாமியார சமாதானப்படுத்தியிருக்கா. அதுக்கப்புறமா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மாமியார் மருமக 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. இறுதியா டின்னருக்காக ஒரு கடையில ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு நைட்டு 8 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
இப்போ ஸ்வேதா தன்னோட மாமியாருக்கு ஆல்ரெடி பொடியா நுணுக்கி வச்சிருந்த தூக்க மாத்திரைய ஃப்ரைட் ரைஸ்ல கலந்து கொடுத்திருக்கா. இதுதான் தன்னோட கடைசி நாள்னு தெரியாம ராணியும் எல்லா ஃப்ரைட் ரைஸையும் சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா நைட்டு 10 மணிக்கு ஸ்வேதா எதிர் வீட்டு சதீஷை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருந்த தன்னோட மாமியார் மேல பெட்ரோல் ஊத்திருக்காங்க. இந்த டைம்ல ராணி திடீர்னு கண் விழிச்சு பார்த்த அடுத்த செகண்டே அங்கிருந்த 2 பேரும் விஷயம் வெளியில தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனையாயிரும்னு பயந்து அவசரமா நெருப்பை கொளுத்தி போட்டுட்டு சதீஷ் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். நெருப்பு பத்தின ஸ்பீடுல ராணியோட உடம்பெல்லாம் வெந்து போய் அலறி துடிச்சிருக்காங்க. அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது ஸ்வேதா பயங்கரமா அழுற மாதிரி நடிச்சு அவளோட நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. மேரேஜ் ஆகி 3 மாசம் தான் ஆகுது அப்படிங்கறனால அங்க இருந்த யாருக்கும் ஸ்வேதா மேல சந்தேகம் வரல. ஆனா ராணியோட 2வது பையன் மட்டும் தன்னோட அம்மா மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பல நாள் விசாரணைக்கு அப்புறம் 2024 நவம்பர் 15ஆம் தேதி ஸ்வேதா மற்றும் சதீஷ்குமாரை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயில அடைச்சிருக்காங்க. ஸ்வேதாவோட காமம் அவளோட கண்ணை மறைச்சதுனாலதான் எந்த தப்பும் பண்ணாத அந்த அப்பாவி மாமியார் துடிக்க இறந்து போயிருக்காங்க. ஒருத்தவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணாத ஏதோ ஒரு உயிரை பலியாகிறோம். எதுக்காக நிறைய பேரு இந்த மாதிரியான தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்கன்னே தெரியல. மேரேஜ் ஆன 3 மாசத்துல தன்னோட ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை சதைச்ச ஸ்வேதாவோட இந்த செயலை பத்தியும், ஸ்வேதா வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை தன்னோட வலையில சிக்க வச்ச சதீஷ்குமாரோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.